வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்னம்மா நாங்கள் செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் சத்து மாவை வச்சு தான் நான் பலகாரம் செய்ய போகிறோம். நான் சத்து மாவுன்னு சொன்னால் நான் எப்படி அந்த சத்து மாவை தயாரிச்சிருக்கிறேன் என்றால், உளுந்து, பயறு, அரிசி, கவுப்பி, கடலை எல்லாத்தையும் சேர்த்து திரிச்செடுத்து நான் அதை வச்சு தான் ஒரு பலகாரம் ஒன்று செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் எப்படி பலகாரத்தை செய்தெடுப்பேன்ட்டு பார்ப்போம். அடுப்பு மூட்டிட்டு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டுறது நான் தேங்காய்ப்பு வறுக்கிறதுக்கு தாச்சியை வைக்கிறேன். நான் இந்த பலகாரம் செய்கிறதுக்காக ஒரு தேங்காய் தான் திருவி எடுத்துருக்கிறேன். அதை வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பூவை நல்ல வடிவாக வறுத்தெடுக்க போகிறேன். சட்டி சூடாகிட்டு நான் தேங்காய் பூவை வறுத்தெடுக்க போகிறேன். இது வெயிலண்டா நாங்கள் கொஞ்சம் காய விட்டுட்டு வறுக்க லேசாக இருக்கும். இந்த பால் எல்லாம் காஞ்சிருந்தானே உங்களுக்கு வேகமாக வறுபட்டு வரும். நாங்கள் திருப்பி வெயிலில் நல்லா காய விடணும். காய விட்டுட்டு வறுத்தா இலகுவாக நாங்கள் வறுத்து கொள்ளலாம். இது நான் திருப்பின உடனே தான் கொண்டு வந்து வறுக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகும். தேங்காய்ப்பு வறுக்கைக்கு எங்களுக்கு அடிப்பிடிக்கும். இங்கே இப்படி வரும். நாங்கள் நல்ல வடிவாக கிண்டி கிண்டி வறுக்க வேணும். விட்டம் விட்டால் கொஞ்சம் வெறிஞ்ச மாதிரி வந்துடும். கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்க வேணும். நல்ல பொன்னிறமாக வந்தால் தான் வாசமாக இருக்கும் தேங்காய்ப்பு. இன்னுமே கொஞ்சம் வறுவடை இருக்குது. தேங்காய்ப்பு நல்லா வறுபட்டு வந்துட்டு தேங்காய்ப்பு வறுபட்டு வரைக்கும் அப்படி ஒரு வாசம் கொண்டு வரும். நல்ல பொன்னிறமாக வந்தால் தான் நல்ல ஒரு வாசமாயும் இருக்கும், சுவையாயும் இருக்கும். எனக்கு நல்ல பொன்னிறமாக வந்துட்டு தேங்காய்ப்பு. நான் இதை இறக்கி எடுக்க போகிறேன். அது இப்படி இருக்குண்டு. நான் தேங்காய் பூவை நல்ல வடிவாக வறுத்தெடுத்துட்டேன். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி கப்பில் நல்லா அடிச்செடுக்க போகிறேன். நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன்னா சட்டி சூடாகிட்டுது. நான் இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை தான் எடுக்கிறேன். இந்த பலகாரம் செய்யறதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுக்கிறேன். இதை இருக்கா உருக விட்டு இதை இருக்கா வடிச்செடுக்க வேணும். இதுக்குள்ளே எதுவும் தூசுகள் எதுவும் இருந்தாலும் இருக்கா உருக விட்டுட்டு வடிச்செடுக்கணும். நாங்கள் இந்த சர்க்கரை உருகுறதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இந்த லவங்காரம் எங்களுக்கு உருகி வந்தால் தான் இதில் டஸ்ட்டுகள் மண்ணுகள் இதிலிருந்து அடியிலே பெற மாட்டேங்குது. நான் இந்த சத்துமா பலகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன சேர்த்து எடுத்துருக்கிறேன்னு சொன்னால், இதுக்குள்ளே கவுப்பி, பயறு, உளுந்து, கொண்டல் கடலை, கொஞ்சமாக அரிசி எல்லாம் சேர்த்து திரிச்செடுத்து நான் இதில் தான் இன்றைக்கு நான் ஒரு சத்துமா பலகாரம் செய்ய போகிறேன். இப்போ பைத்தம்மாவில் செய்திருக்கிறோம், பேரிச்சம்பழம் கச்சான் எல்லாம் சேர்த்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த சத்து மாவிலையும் அப்படி தான் நான் ரொட்டி செய்ய போகிறேன். இதில் நான் 2.5 சுண்டு மா எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு தேங்காய் தான் வறுத்தெடுத்தேன். நான் அதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன் சர்க்கரை. நான் இந்த தேங்காய் அடிக்கைக்குள்ளே இதுக்குள்ளே சின்ன சீரகம் மிளகும் கொஞ்சம் வறுத்துட்டு அதையும் பவுடர் ஆக்கி தான் இதுக்குள்ளே அடித்தேன். நான் அப்போ தான் இதுக்குள்ளே நல்ல ஒரு வாசம் வரும், மிளகு சீரகம் வாசம் வரும். அதுக்காக சேர்த்து அடித்தேன். நான் பச்சையை அடிக்கக்கூட வறுத்துட்டு தான் சேர்க்க வேணும். அதை சர்க்கரை பானி காய்ச்சப்பட்டு இதை இறக்கி எடுத்து வடிச்செடுப்பேன். நான் பானியெல்லாம் வடிச்செடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே சேர்த்து கிண்ட போடுறேன். நாங்கள் நல்ல வடிவாக அப்படி கிண்டி கிண்டி விடுவோம். நல்ல வடிவாக சேர்த்துக்கிடுவோம். இப்படி கிண்டி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு இனிப்பு காணும். இப்போ தண்ணி காணாத மாவாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கிண்டலாம். நான் இது எல்லாம் பானியெல்லாம் விட்டு கிண்டிட்டு கொஞ்சம் மாறிட்டு கையால் ஒரு காப்பி செஞ்சு குழைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் களித்தன்மையாக இருக்கக்கூடாது. களித்தன்மையாக இருந்தால் எங்களுக்கு டேஸ்ட் குறைவாக இருக்கும். கொஞ்சம் அந்த இப்படி உளிர் பருவத்தில் இருந்தால் தான் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஆனால் பலகாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் களித்தன்மையாக இருந்தால் எங்களுக்கு உருட்டி எடுக்கிறது லேசாக இருக்கும். ஆனால் அதில் டேஸ்ட் குறைவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான நல்ல டேஸ்ட்டான பலகாரம் எங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் உளிர் பருவத்தில் தான் எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் உருட்டி எடுப்பேன். இப்படி அமர்த்தி உருட்ட போனேன். நாங்கள் இப்படி கொஞ்சம் உருட்டி எடுக்க கொஞ்சம் கரைச்சல்லாம். இப்படி உருட்டி எடுத்துட்டோம் என்றால் பலகாரம் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நாளைக்கும் இருக்கும்.
இது வந்து நான் குழச்சி சாப்பிடன்னு தான் திரிச்சேன். நான் அவைய குழச்சி சாப்பிடக்குள்ள ஒருக்கா குழச்சால் அந்தளவு சாப்பிடணும், வச்சு சாப்பிடல தானே. அப்போ அவைய கொஞ்சம் பஞ்சிப்பட்டபடியாக நான் இப்படி செய்து சாப்பிடுவோம்ன்று வலிக்கிட்டேன் நான். ஆனால் இது பல நாளைக்கு இருக்கும், வச்சு சாப்பிடலாம். இப்போ டீ பிளேண்டியோட 1-2 சாப்பிடுவேன். சாப்பிட்டா சத்து தானே, இதில் அந்தளவுமே நல்ல சத்தான பொருட்கள் தான் நான் செய்து திரிச்சேன் நான். அப்போ சத்து மாண்டு தான் இது திரிச்சு எடுத்தது. அதை பலகாரம் செய்து விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாயும் இருக்கும், சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படி உருட்டி எடுக்கலாம். நாங்கள் இந்த உருண்டை வந்து நாங்கள் விரும்பின சைஸில் பிடிச்சி கொள்ளலாம். சின்ன நாயம் பிடிக்கலாம், பெருசாயம் பிடிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்க நாங்கள் சும்மா இப்படி பிடிச்சிட்டு எண்ணெயில் துவைச்சி போட்டோம்னா எண்ணெய்க்கு போடைக்க வெடிச்சு வரும். கொஞ்சம் நல்லா உண்டு இறுக்கி அமர்த்தி பிடிக்க வேணும், இப்படி பிடிக்க வேணும். எண்ணெய் பிறந்து வேணும் உருண்டையில். அப்போ தான் எங்களுக்கு எண்ணெய்க்கு போடைக்க வெடிக்காது, நல்ல நீட்டான பலகாரமாக வரும். நான் தனியாக உருட்டையிலாண்டு ஹெல்ப்புக்கு மேலே கூப்பிட்டுட்டேன். நல்லா இதை செய்ய 2-3 பேர் இருந்தால் இந்த உருண்டை உருட்டி எடுத்துட்டா பிறகு பலகாரம் செய்கிறது லேசாக இருக்குது. கை வந்து மிஷின் மாதிரி வேலை செய்தால் தான் கடல் 2 உருட்டலாம். நல்லா அமர்த்தி உருட்டணும், இல்லை என்றால் வெடிச்சிடும். இது வந்து சூடு ஆற முதலும் பிடிச்சி உருட்டி வச்சிடணும். ஆனால் எந்திரமாய் வேலை செய்யணும். கடை வேலை செய்தால் தான் இது சூடு ஆற முதல் இதை உருட்டி பலகாரமாக்கலாம். இது வந்து 5 வகையான சிறுதானியங்கள் சேர்த்துருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாம் செய்கிறது பைத்தம் பணியாரம் இல்லை கச்சன் பணியாரம் ஒரு தானியத்தை மட்டும்தான் போட்டு நாங்கள் இவ்வளோ பலகாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதில் வந்து 5 சேர்ந்துருக்குது, 5 தானியங்கள் சேர்ந்துருக்கு. 5 தானியங்களையும் பதப்படுத்தி இந்த சத்துமா பலகாரம் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து உளுந்து இருக்குது, கவுப்பி இருக்குது, பயர் இருக்குது, அரிசி, கடலை இவ்வளவும் சேர்ந்து தான் இந்த பைத்தம் இந்த பலகாரம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ பைத்தம் பலகாரம் என்று சொல்லிடாது 5 சத்துமா, 5 தானியம் சேர்ந்த சத்துமா. இப்போ காலமேல நேரத்தில் ஒரு டீக்கு குழைக்கலாம், குழைச்சி சாப்பிட்றதுக்காக தான் செய்த நாங்கள் அதில் பலகாரம் செய்கிறோம். இப்போ குழைச்சா நாங்கள் அதை உடனே சாப்பிடணும், உடனே தேங்காவை போட்டு குழைக்க வச்சு சாப்பிடலாம் தானே. அப்போ மாவை குழைச்சா உடனே சாப்பிட்டுட்டோணும். இதெண்டா காலமே பின்னேரத்தில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாக்கள் அவியல் ஒரு 2 பலகாரம் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சினோம்டா ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்புறம் சாப்பாட்டை கொண்டு போனால் அங்கே சாப்பிடலாம் தானே. அதுக்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம். இங்கே பாருங்க, இது இந்த சரியான மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிடிக்கிறதுங்களுக்கு கஷ்டம்தான், கொஞ்சம் அமர்த்தி பிடிச்சிட்டா பலகாரம் சூப்பராக இருக்குது. நான் இந்த பலகாரம் துவைச்சி போடுறதுக்கு என்னென்ன மாவு எடுத்துருக்குறேன்னா 1/2 சுண்டு அரிசி மாவும், இதுக்கு பச்சை மாவாக தான் எடுத்துருக்குறேன். 1/2 சுண்டு பச்சை அரிசி மா, 1/2 சுண்டு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கும் அவிக்காத பச்சை மா தான். அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்குறேன் கலருக்காக. நான் இதை தண்ணியை விட்டு கரைச்சி எடுக்க போகிறேன். என்ன பதத்தில் கரைக்க போகிறோன்னு நாங்கள் வந்து இந்த பலகாரத்தில் நல்லா ஒட்டி பிடிக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு பலகாரம் பிடிக்காமல் வரும். அந்த ஒரு பதத்தில் கரைச்சி எடுத்துட்டோம்னா சரி. நான் இந்த பதத்தில் தான் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இது நல்லா பலகாரத்திலே ஒட்டி வரும். இதுக்கு ஏன் அரிசி மாவும் கோதுமை மாவும் எடுத்தனான்னா 2ம் சேர்க்கைக்கு அந்த தோல் வந்து நல்ல முறுமுரண்டு வரும், அந்த இலகி வராது, நல்லா கடிக்க முறுமுறுப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் 2ம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சு சூடாகிட்டு கொஞ்சம் இருண்டு கொண்டும் வந்துட்டுது. நான் எண்ணெயை விட்டு கடாண்ட பொரிச்சு எடுக்க போகிறேங்க. இது தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் பலகாரம் பொரிக்கிறதுக்கு. நான் இப்போ எனக்கு எண்ணெய் கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இந்த பலகாரங்களை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் துவச்சி எண்ணெயில் சேர்க்க போகிறேன். நான் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இப்படி நல்ல வடிவாக பிரட்டிட்டு தான் நாங்கள் போட வேணும். என்றால் இல்லாடம் அந்த மா பிரண்டு வர வேணும். இப்படியே எல்லா பலகாரத்தையும் போட்டு நான் பொரிச்செடுக்க போகிறேன். எங்களுக்கு உருட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். உருட்டிட்டு நாங்கள் இவ்வளோ பலகாரமே பொரிச்சு எடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு ஒரு கப்பிரட்டி விடுவோம் பொரிஞ்சு விரட்டு. நாங்கள் பலகாரம் எல்லாம் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துட்டோம். இனி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பலகாரத்துக்கு ஒரு பிளேன் டீயும் ஊற்றி இருக்கிறோம். பிளேன் டீயும் பலகாரமும் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட எப்படி இருக்குன்னு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசமும் வருது. அப்போ சாப்பிட்டு பார்ப்போம்.
நைஸ் 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 பலகாரம், சரியான சாஃப்டாக இருக்குது. உண்மையிலே நல்லா தான் இருக்குது பலகாரம். இப்படி தேங்காய் சீனி போட்டு குழச்சி சாப்பிட்றத விட நாங்கள் இப்படி செய்தால் வித்தியாசமாக இருக்குது. இங்கே மேலே கரை நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம், டக்கன் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இது சத்துமாண்டா ஒரு தேங்காய் திருவி சுடு தண்ணி வச்சு தான் குழச்சி சாப்பிட வேணும். இதெண்டா ஒரு வாளிலையோ பொத்தலையோ போட்டு வச்சுட்டு ஒரு பிளேன் டீக்கி டக்கன் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். நல்லா இந்த இருக்குது, தேங்காய் எல்லாம் சேர்த்தது தானே நல்லா இருக்கும். தானே சொல்லுங்க அப்போ அப்படி இருக்கணும். வேலையை போகிறாக்கெல்லாம் 2 பலகாரம் டீயும் குடிச்சிட்டு போனாலே காணும். அப்படி சத்தமாக தானே அப்போ அதே காணும் எங்களுக்கு. அந்த 2 பலகாரத்தை சாப்பிட்டு டீயையும் குடிச்சிட்டு காலமாக அவசரமாக வேலையை போகிறாங்கெல்லாம் செய்யலாம். அதை இப்போ வந்து கிளாஸால் வந்து ஒரு டீ குடிக்க களைச்சி வரைக்கும் ஒரு பலகாரம் சாப்பிட்டு குடிச்சா நல்ல சத்தாக இருக்கும். அப்படி நாங்கள் அவசரத்துக்கு நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இனிப்பு கூட சாப்பிட்றாங்க, கொஞ்சம் இனிப்பாக கூட சேர்க்கலாம். குறைய வேணுமெண்டா குறைவாக நாங்கள் சேர்த்து செய்யலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இனிப்பை சேர்க்கலாம். மற்ற இலவாக நாங்கள் செய்து கொள்ளலாம். உருட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் மாக்கள் தேவை, மற்றும்படி நாங்கள் பொரிச்செடுக்கிற இடம் இலவாக எடுக்கலாம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய் பாய்.